இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். அடேங்கப்பா, அக்னி நட்சத்திரம் வெயில் போன மாதம் 28ஆம் தேதியே முடிஞ்சிடுச்சு. ஆனாலும் அதனோட ஆட்டம் இன்னும் ரவுண்டு கட்டிட்டு இருக்கு. அதனால வெயில் நம்மளை வச்சு செஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு சாட்சியே இந்த பொருளேரி தான். இந்த நிலைமையில நேற்று நைட்டு கொஞ்சம் லேசாக மழை பெஞ்சதால கிளைமேட் சேஞ்ச் ஆகி சில்னஸ் கிடச்சது. அதுக்காக ஆண்டவனுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொருளேரியோட பெரும்பாலான நீர்பிடிப்பு பகுதிகள் வறண்டு போயிருக்கு. இன்னைக்கு ஏரியில் 13 அடி ஆழத்துக்கு தான் தண்ணி இருக்குது. இந்த ஏரியோட மொத்த நீர் இருப்பு அந்த கெப்பாசிட்டி 21 அடி ஹைட்டு. ஆனால் இன்றைக்கி 13 அடி தான் இருக்குது. இந்த ஏரியோட நீர் இருப்பு, வறண்ட பகுதிகள், இது சம்மந்தமான விவரங்களை பார்க்கணுமா? அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். சென்னை சிட்டிக்கு வாட்டர் சப்ளை பண்ணுற பொருளேரியில் 21.20 அடி உயரத்துக்கு 3.3 டிஎம்சி, அதாவது 3300 மில்லியன் கன அடி அளவுக்கு தண்ணீரை தேக்கி வைக்க முடியும். அதிலிருந்து ஒரு செகண்டுக்கு இவ்வளவுன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீர் சென்னை குடிநீருக்காக 24 மணி நேரமும் சப்ளை செய்யப்படுகிறது. இது தவிர பொருளேரியாவில் செங்குன்றம், புழல், சூரப்பட்டு, அம்பத்தூர், திருமுல்லைவாயல், வெள்ளானூர், காட்டூர், லட்சுமிபுரம், பம்மதுகுளம்னு சுற்று வட்டாரங்களுக்கான நிலத்தடி நீர் ஆதாரமும் கிடைக்குது. இந்த நிலைமையில் போன பிப்ரவரி மாதத்திலிருந்து காய்ச்சி எடுக்கிற கோடை வெயில் காரணமாக 21 அடிக்கு நிரம்பி இருந்த தண்ணீர் வேகமாக ஆவியாவி ஏரியும் அதே வேகத்தில் வறண்டுட்டு வருது. தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா அரசுகளோட தெலுங்கு கங்கை திட்ட ஒப்பந்தப்படி ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரை 8 டிஎம்சி தண்ணீரும், அதுக்கு பிறகு ஜனவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதம் வரை 4 டிஎம்சின்னு மொத்தம் ஒரு வருஷத்துக்கு 12 டிஎம்சி தண்ணீர் சென்னை குடிநீர் தேவைக்காக புழலேரி மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரிகளுக்கு கிடைக்கிறது. ஆந்திர எல்லையிலிருந்து 152 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து கிருஷ்ணா கால்வாய் வழியாக திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை 0 பாயிண்ட்டுக்கு தண்ணீர் வரும். அங்கிருந்து 25 கிலோமீட்டர் தூரம் கடந்து பூண்டி ஏரிக்கு வரும். அந்த ஏரி நிரம்பின பிறகு பூண்டி ஏரியிலிருந்து புழல் மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரிகளுக்கு தண்ணீர் திறந்து விடப்படும். அந்த ஏரிகள் மூலம் சென்னை குடிநீர் தேவைக்காக குடிநீர் சப்ளை செய்யப்படும். இந்த நிலைமையில் நம்ம பொருளேரியில் இப்போதைய நிலவரப்படி சுமார் 13 அடி உயரத்துக்கு 1782 டிஎம்சி தண்ணீர் தான் இருக்குது. அதாவது மொத்த உயரமான 21.20 அடியில் சுமார் 8 அடி தண்ணீர் குறைஞ்சி போயிருக்கு. மொத்த இருப்பில் 40லேருந்து 45% தண்ணீர் குறைஞ்சிடுச்சு. பெரிய அளவில் மழையோ இல்லை ஏரிக்கான மற்ற வகையில் எந்த நீர் வரத்தோ இப்போதைக்கு இல்லை. பூண்டி ஏரியிலிருந்து புழலேரிக்கு தண்ணீர் வரும் கிருஷ்ணா கால்வாயும் சுத்தமாக வறண்டு போயிருக்கு. வணக்கம், நான் சண்முக சுந்தரம். இங்கே ரெடில்ஸ் பவான் நகரில் இருக்கிறேன். இது பார்த்திங்கனாக்கா இந்த வருஷம் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிருக்கு. ஆனமும் இன்னமும் அது வெயில் கடுமையாக தான் இருக்குது. அதில் பார்த்திங்கனாக்கா முக்கியமாக நம்மளுடைய புழலேரி பகுதி பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி நம்ம நடைபயிற்சிக்கு வரும்போது பார்த்தேன். இதில் பார்த்திங்கனாக்கா சென்னைக்கு முக்கியமாக சப்ளை, வாட்டர் சப்ளை நம்ம புழலேரியிலேருந்து தான் போயிட்டுருக்கு. இதனுடைய ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய நீர்பிடிப்பு பகுதிகளான இந்த காந்தி நகர், பம்மதுகுளம், திருமுல்லைவாயல், அம்பத்தூர் இந்த பக்கத்துலலாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப தண்ணி குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஏரியோட லெவல் பாதிக்கும் கீழே இறங்கியிருக்குன்ற மாதிரி தான் பார்க்குறோம். ஸோ அது கொஞ்சம் இந்த நேரத்துக்கு நம்ம பருவமழை எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பருவமழை வந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தான் மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கும். நீர்பிடிப்பு ஆதாரத்தில் நமக்கு கொஞ்சம் நீர் ஆதாரம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும்ன்றது எதிர்பார்க்குறோம். மழையை எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் புழல், சூரப்பட்டு, கள்ளிக்குப்பம், திருமுல்லைவாயல், வெள்ளானூர், பம்மதுகுளம், காந்தி நகர் உள்ளிட்ட புழல் ஏரியோட மேற்கில் இருக்கிற நீர்பிடிப்பு பகுதிகள் முற்றிலுமாக வறண்டு போயிருக்கு. சுற்று வட்டாரங்களில் நிலத்தடி நீர் மட்டமும் குறைஞ்சி போயிருச்சு. ஆனாலும் ஏரியிலிருந்து சென்னை குடிநீருக்காக மட்டும் ஒரு செகண்டுக்கு 183 கன அடி தண்ணீர் சப்ளை ஆகிட்டு தான் இருக்குது. புழல் ஏரிக்கு பக்கத்தில் இருக்கிற சோழவரம் ஏரியில் 18.86 அடி உயரத்துக்கு 1081 டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைக்கலாம். ஆனால் இப்போ அந்த ஏரியில் 1 அடி அளவு உயரம்தான் தண்ணீர் இருக்குது. அந்த அளவுக்கு கோடை வெயிலால் ஏரிகள் வறண்டு போயிட்டு இருக்குது. சென்னைக்கு குடிநீர் சப்ளை செய்யும் புழல், சோழவரம் ஏரிகளில் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு அருகில் இருக்கிற தொழிற்சாலைகள், வீடுகள், அடுக்குமாடி குடியிருப்புகள், அப்புறம் இன்னும் நிறைய யூசேஜுக்கான கட்டடங்கள்லேருந்து வெளியேற்றப்படுற மொத்த கழிவு நீரும் ஏரிக்குள்ளே தான் கலக்குது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியோட அம்பத்தூர் மண்டலம், ஆவடி மாநகராட்சியின் திருமுல்லைவாயல் மற்றும் வில்லிவாக்கம் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் இந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஏரிக்குள்ள கழிவுநீர் கலப்பதை தடுக்க பொதுப்பணித்துறை நிர்வாகம் மற்றும் நீர்வளத்துறை நிர்வாகம்
இந்த 2 நிர்வாகங்களும் ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இனியாவது அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்து ஏரியை காப்பாற்றணும் என்பதே நீர்நிலை ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த நிலையில் கடும் வெயில் காரணமாக சோழவரம் ஏரி, புழல் ஏரி முழுமையாக வறண்டு போவதற்கு முன்னாடி பூண்டி ஏரியிலிருந்து கிருஷ்ணா நதி நீர் வரத்தோ இல்லை பருவமழையோ கிடைச்சா மேற்கண்ட 2 ஏரிகளோட நீராதாரமும் மேம்படும்னு எதிர்பார்க்கலாம். மழை நீரை சேகரிப்போம், நீர்நிலைகளை காப்போம். நன்றி, வணக்கம்.